Hi students, welcome to our academy. Already பாலிட்டியில நம்ம இந்த லெசன் 10th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அடிப்படை உரிமைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோல அடிப்படை உரிமைகள் DPSP அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடிப்படை கடமைகள் இந்த மூணு முடிஞ்ச அடுத்து என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். மூணு இப்போதைக்கு நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமை அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும், புரியும். உரிமைன்னா என்ன? நம்ம சொல்லுவோம், எனக்கு உரிமை இருக்குது அதனால நான் இதை பண்ணுறேன், எனக்கு சொத்துல உரிமை வேணும், வீட்டில் தான் பேசுவாங்கல்ல. ஓகேங்களா? உரிமையுள்ள ஒருத்தர்கிட்ட தான் நம்ம வந்து நல்லா பழக முடியும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் கேள்விப்பட்டிருப்போம். உரிமை அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை தான். ஆனால் இங்கே இன்னொரு வார்த்தை முன்னாடி இருக்குது, அடிப்படை உரிமை. பேசிக்காக இந்தியாவில் வாழ்கிற மக்கள், இந்தியாவின் குடிமக்களுக்கு சொல்லலை. ஏன்னா அடிப்படை உரிமைகள்ல நிறைய உரிமைகள் வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் அடிப்படை உரிமை உண்டு. ஓகே, இதை பேசலாம். ஓகேங்களா? அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் உண்டு. ஓகேங்களா? அப்போ அடிப்படைனா பேசிக்காக அவன் வாழ்வதற்கு என்னதான் வேணும், பேசிக்காக அவனுடைய வாழ்க்கைக்கு எதான் வேணும். ஓகேங்களா? இந்த விஷயத்த மட்டும் தான் அடிப்படை உரிமையாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வார்த்தையை அர்த்தம் புரிஞ்சுட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் சட்டம், இந்த அடிப்படை உரிமை சட்டம் பகுதி 3 12 to 35 ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்லையும் இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க. பார்ட்ஸ் இருக்குங்க. பார்ட் 1, 2, 3 தான் பேசியிருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இப்போ பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமை இருக்குது, பகுதி 3 இருக்குது. ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் படிக்கணும்ல, ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து என்னது அடிப்படை உரிமை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஆனால் இதில் கம்பல்சரி இங்கே படிக்க வேண்டியது ஆர்டிக்கல் 14 to 32 வரைக்கும் ஆர்டிகல்ஸை மனப்பாடமாக மண்டையில் ஏற்றணும். ஓகேங்களா? கண்டிப்பாக அப்படியே மைண்டுக்குள்ளே எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்டிகல் 14 to 32 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போது பார்ட் 3 இருக்குது, 12 to 35 வரைக்கும் ஆர்டிக்கல். எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமையை? USA, அதுதான் அமெரிக்க ஐக்கிய நாடு போட்டிருக்காங்க. பெருசாக கொடுத்துருப்பாங்கன்னா அமெரிக்கா, சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமை. ஓகேவா? அடுத்து இங்கே கண்டினியூ ஆகுது. தாக்கத்தால் உருவாக்கினார்கள். ஓகேங்களா? முதலில் அதை கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம் சொல்லிட்டேன். முதலில் அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல 7 அடிப்படை உரிமை இருந்தது. ஓகேங்களா? ஒரிஜினலா எழுதி வைக்கும் போது, எப்போ ஒரிஜினல்னா ஞாபகம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்தியாவுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? அப்போ அன்னைக்கு நடைமுறைப்படுத்தும் போதும் சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் சரி, அன்னைக்கு இந்தியாவில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, அடிப்படை உரிமை இருந்தது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு 7 இல்லை, அதெல்லாம் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. புரியுதா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் கேட்பாங்க, திருப்பி சொல்கிறேன். நான் எதை தான் கேட்பாங்க சொல்கிறேனோ அதை தான் இது முன்னாடி கேட்டிருக்காங்க. திருப்பியும் கேட்கறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதாவது எக்ஸாம்லேயே. சரியா? ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. பா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மொத்த இந்தியாவோட அரசியலமைப்பிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் தான். அப்போ அந்த முக்கியமான பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மகா சாசனம் அப்படின்ற வார்த்தை முக்கியத்துக்கு பொருந்தும். அப்போ இந்தியாவில் நம்ம இந்த அடிப்படை உரிமைங்கிறது என்னது? இந்தியாவுடைய மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகள் உள்ளன. அதை நான் வச்சுக்கோங்கப்பா. இந்தியாவில் நான் சொன்னது அதான் கான்ஸ்டியூஷன் எழுதி வைப்பாங்கன்னா சிட்டிசன் ஏலியன் அப்படி எழுதி வச்சிருக்கோம். ஏலியன்னா வேற்றுவர்க்கவாசின்னு வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஏலியன்னா யார் அப்படி பார்த்தீங்கன்னா வேற நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஏலியன்ஸ். ஓகே, அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டில் அதான் இந்தியாவில் வசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் குடிமக்களுக்கு மட்டுமே, நம்மளுடைய இந்தியாவுடைய சிட்டிசனுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில அடிப்படை உரிமைகள் உண்டு. அது ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 நான் நம்பர் சொல்கிறேன்.
என்ன நம்பர்னே தெரியாது உங்களுக்கு தான், படிச்சாலும் தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஆர்டிகல் மட்டும்தான் சிட்டிசனுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எனிவே அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலமைப்பு ஒரு என்ன சொல்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இதுதான். அடுத்து 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. நான் சிம்பிளாக இது என்னன்னு சொல்லிடுறேன். இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமைகள், வாழ்வதற்கான உரிமை, நீ என்ன மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணுவதற்கான உரிமை, ஓகேங்களா, பேச்சுரிமை, எழுத்துரிமை, உன்னை யாருமே தீண்டாமை பண்ணாமல் இருக்கணும் அது ஒரு உரிமை, நீ என்ன வேலைனாலும் பார்க்கலாம் அது உரிமை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான உரிமை இருக்கு. இந்த எல்லா உரிமையும் உனக்கு கொடுத்துட்டாங்க அரசியலமைப்பு. ஆனால் பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மட்டும் வச்சுட்டு உனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தால் எவ்வளோ பெரிய ஆதங்கமாக இருக்கும் ஒரு சிட்டிசனுக்கு. அதுதான் இங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் இதை வச்சுருக்காங்க. அப்போ எழுதி வச்ச எல்லா அடிப்படை உரிமைகளும் உனக்கு கிடைக்காத பட்சத்தில், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் பட்சத்தில் உனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி, இந்த அடிப்படை உரிமையை பயன்படுத்தி நீ கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். எந்த கோர்ட்டில் தான் சார் போட முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட முடியுமா? முடியாது. ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். உனக்கு இந்த அடிப்படை உரிமைகள் தான் உனக்கு மீறும் பொழுது, அதுதான் வார்த்தை சரியாக கொடுத்துருக்காங்க. இவங்க ஏதாவது மீறிட்டாங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஓகேவா? பாருங்க. அடுத்து நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். சில சட்டங்கள் நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். ஓகேங்களா? ஒரு சில சட்டம் ஏதாவது சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லி நடத்துகிறேன், அப்போ தான் புரியும். ஒரு 5 அல்லது 6 வருஷம் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 7 வருஷம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 7 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, இனிமேல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையானது, இந்தியா அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சையானது. ஏன்னா ஒரு சில மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லை, ஆனால் ஒரு சில மக்களுடைய உணவே மாட்டுக்கறி தான், பீஃப் தான். அப்போது அந்த மாட்டுக்கறியை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னுடைய அடிப்படை உரிமை, உணவை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை எனக்கு இருக்குது, அந்த உரிமை மீறப்படுவதாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பினர்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ண உடனே சில நாட்களிலே வாதாடப்பட்டு அந்த கேஸ் முடிவுக்கு வந்து இந்த சட்டம், அதாவது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி வெட்டக்கூடாது கொண்டு வந்த சட்டம் அதோட பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த வார்த்தை, புரியுதா? அதாவது சில சட்டங்கள் நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீதிமன்றத்தால் இதை ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்க முடியும். ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லலாம், நிறைய வார்த்தை உண்டு. ஓகேங்களா? நீதி பேராணைகள் தான் வந்து 5 வார்த்தை உண்டு. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும். நான் சொன்னல, அப்போ நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை? 5 நான் வச்சுக்கணும். அது 32 அடிப்படையில் நீதி பேராணை மொத்தம் 5 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்துட்டோம். இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்பாங்க, யார் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாதுகாவலன் அவன் இவன் பேசிட்டாங்கல்ல, அதனால குடியரசுத் தலைவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நிறைய பேர் போட்டுருவீங்க. அடுத்த ஆப்ஷனில் பாராளுமன்றம், கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் உச்ச நீதிமன்றம். அடுத்த ஆப்ஷன் வித்தியாசமாக ஏதாவது சொல்லணும்னா ஒரு அமைச்சர்கள், அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்றம், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பாராளுமன்றம் பிஎஸ்சியில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் உண்மையானது அரசியலமைப்புடைய பாதுகாவலன் அப்படின்னா ஏன் வச்சுக்கோங்க, உன்னுடைய உரிமைகளை மீறக்கூடிய அளவுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து நீ எங்கே தான் கோர்ட்டு கேஸில் ஃபைல் பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றம் தான் உனக்கு கடைசி ஆள், அவன் தான் உன்னை பாதுகாக்க முடியும். அதனால உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32, அதாவது ஆர்டிகல் 32 இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தான் பேசுறாங்க பாருங்களேன். அதுலேயும் ஒரு விஷயம் இருந்தது. என்னது? இந்தியாவின் மகா சாசனம், எது? அடிப்படை உரிமை, இந்தியாவின் மகா சாசனம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 32 மட்டும் குறிப்பிட்டு இந்தியாவுடைய முழு அடிப்படை உரிமை மட்டும் பேசல, 32 மட்டும்
அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படி சொல்றாரு. யாரு சொல்றாரு? அதுவும் முக்கியம், அம்பேத்கரே சொல்றாரு. முக்கியமான விஷயம் தானே. எப்படி நம்ம உடம்புக்கு நமக்கு இதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ, நமக்கு ஆன்மா எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம மொத்த அரசியலமைப்புக்கும் இதயம் மற்றும் ஆன்மாவாக அது 32 இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி 32 ஒரு 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இது பேர் என்ன? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படி சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 5 நீதி பேராணைகள் உள்ளன, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேர் ஆர் 5 ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அம்பேத்கர் என்ன சொன்னாரு பார்த்து வச்சுக்கோங்க, இதயம் மற்றும் ஆன்மா. ஓகேங்களா? இப்போ இந்த 5 நீதி பேராணையோடைய வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் சொன்னத 5 நீதி பேராணை இருக்கும்னா அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, 5மே கொடுத்துருக்காங்க புக்கில். ஆட்கொணர்வு நீதி பேராணை, இந்த வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயினாக ஒரு படமே இந்த வார்த்தையை வச்சு வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் உடனே இந்த சொன்ன உடனே எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு ஃபுல் படமுமே இந்த வார்த்தையை வச்சு வந்திருக்கும். அதுதான் ஜெய் பீம். ஒரு 3 வருஷம் கொரோனா டைமில் வந்து நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஜெய் பீம், சூரிய அடித்த படம். ஓகேங்களா? அப்போ அந்த ஜெய் பீம்ல இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரைப் பழங்குடியின மக்கள் வந்து காணாமல் போயிருப்பாங்க, அவங்களை வந்து கொண்டு வர வைக்கணுங்கிறதுக்காக இந்த மனு போடுவாங்க. அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டதில் இருந்து பாதுகாப்பதற்காக. ஓகேங்களா? ஹேபியஸ் கார்பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனுதாரர் தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படி சொல்றாங்க. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுவதற்காக, அதுதான் ப்ரொஹிபிஷன். ஓகேங்களா? கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஆவண கேட்பு, எவனா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டான், ஆனால் அவங்ககிட்ட போதிய டாக்குமெண்ட், போதிய குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வேலைக்கு சேர்ந்துருந்தாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அவர்கிட்ட ஆவணங்கள், டாக்குமெண்ட் கேட்கலாம். அதுதான் செச்சோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தகுதி, சரி இதுதான் ஆவண கேட்பு கிடையாது, இதுதான் நான் சொன்னது, யாராவது வேலைக்கு சேர்ந்தது தான். இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. கோ வாரண்டோ, தகுதி முறை வினவும். இது என்னது? உயர்நீதிமன்ற ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கே அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்யும் கீழ் நீதிமன்றங்கள் ஈடும் ஆணையாகும். ஓகேங்களா? ஆவண கேட்பு. ஓகேங்களா? அப்போ 5 நீதி பேராணை பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பெரிய அளவுக்கு என்னென்ன நீதி பேராணை என்னங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இதுவரை கேட்டது இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை வச்சு கேட்பாங்க. மொத்தம் எத்தனை நீதி பேராணை இருக்குன்னு கேட்பாங்க. நீதி பேராணையில் எந்த ஆர்டிக்கல்ல வருது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம அடிப்படை உரிமைகள் மொத்தம் நான் சொன்னதை 14 இருந்து 32 வரைக்கும் ஆர்டிகல் மனப்பாடம் பண்ணியாகணும்னு சொன்னது, அந்த ஆர்டிகல் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ அந்த ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் மொத்தம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 7 அடிப்படை உரிமை இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ 7 இல்லை, 6 தான் இருக்குது. அந்த 1 என்ன டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருந்தது 31ல், அதை எடுத்துட்டாங்க. இப்போ 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. அந்த 6 அடிப்படை உரிமை கீழையும் நிறைய ஆர்டிகல் வரும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைன்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை கீழே ஒரு 5 ஆர்டிகல். எடுத்து பாருங்க. சுதந்திர உரிமை கீழே ஒரு 4 ஆர்டிகல். இப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது 1, இது 2, இது 3 இந்த மாதிரி தான் டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சமத்துவ உரிமை அதுலேயே இருக்குது. ஓகேங்களா? சமமாக இருக்கணும், அதுக்கான உரிமை. இப்போ ஆர்டிக்கலை நம்ம கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த ஆர்டிக்கல் நம்பரை வச்சு புரிஞ்சு படிக்கணும் அப்படிலாம் கிடையாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ மனப்பாடம் பண்ணுறதையும் ஏதாவது சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கணும். எவ்வளவுதான் நம்மளும் மனுஷன் தானே, எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஷார்ட்கட்டுக்காக நம்ம இந்த நம்பருக்கு நேராக ஷார்ட்கட்டை நம்ம படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஒரு வரிசையாக ஷார்ட்கட் ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் வரிசையாக ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி, ஒரு நபரை பற்றின ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? அப்படியே கதை மாதிரி சொல்லிடுறேன். அந்த கதையில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவேன், நிறைய வார்த்தை சொல்லுவேன், ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்கிறேன். அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நம்பருக்கும் பொருந்தும். சரியா? பார்க்கலாமா? ஓகேங்களா? ரைட். அப்போ அது 14 இருந்து 22 வரைக்கும்னா கிட்டத்தட்ட 8 ஆர்டிகல் கிட்ட நம்ம படிச்சிடுறோம் இந்த இதில். அடுத்திருக்க ஆர்டிகல் நம்ம சொல்லித்தரேன் எப்படின்னு படிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராமு அப்படின்னு ஒரு நபர். சரியா? ஏதாவது ஒருத்தன், ராமும் கிடையாது, ராமுவோ லட்சுமணனோ எவனோ ஒருத்தன். ஓகேங்களா? இப்போ ராமுன்னு ஒரு நபர் வச்சுக்கோங்க. ராமு நபருக்கு சட்டம், ஓகேங்களா? திருப்பி சொல்ல பாருங்க. ராமு நபருக்கு சட்டம், அழுத்தி சொல்றேன், சட்டம் பாகுபாடு காட்டாம, ஓகேங்களா? சட்டம் பாகுபாடு காட்டாம ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு.
ஓகே, ராமுங்கிற நபருக்கு சட்டம் பாகுபாடு காட்டாம ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வேலைக்குள்ள போய் பார்த்தா வேலையில வேலை பார்க்குற ஆஃபீஸில் நிறைய தீண்டாம இருக்கு. ஓகேங்களா? அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் வேலைக்கு போன ஆஃபீஸில் நிறைய தீண்டாமை இருந்தது. அந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக, ஓகே, அப்படியே தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணான். தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணால ராமுவுக்கு கவர்மெண்ட் பட்டம் கொடுத்தது. ஓகே, திருப்பி வசதி சொல்கிறேன். திருப்பி ஏன் சொல்கிறேன்னா ஞாபகத்துக்காக. ராமு ஒருத்தர் தான், அவனுக்கு அரசாங்கம் சட்டத்தின் அடிப்படையில், ஓகேங்களா, சட்டத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாம வேலை கொடுக்கல. ஓகேங்களா, பாகுபாடு காட்டாம வேலை கொடுத்தது. ஓகேங்களா, சட்டத்தின் அடிப்படையில் உடனே வேலை எடுக்காம பாகுபாடு காட்டாம வேலை கொடுத்தது. வேலைக்கு போன பிறகு வேலையில் ஆஃபீஸில் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது தீண்டாமை நிறைய இருந்தது. அப்போ அந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக அவன் நிறைய போராடுனா அதனால அரசாங்கம் அவனுக்கு பட்டம் கொடுத்தது. ஓகேங்களா, பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் பயப்புள்ள ராமு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிட்டாரு. ஓகேங்களா, பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆகுதுப்பா. பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் ராமு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்போ எல்லா இடத்துலையும் மேடை போட்டு பேசுரிமை பேச ஆரம்பிச்சிட்டான். பட்டம் கொடுத்தாங்க. பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் ராமு ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தான். அப்படி நிறைய பேச ஆரம்பிச்சதுனால ஒரு கட்டத்தில் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊரில் நிறைய பேச்சாளர் இருப்பாங்கல்ல, மேடையை தட்டி தட்டி பேசுவாங்க. அடிக்கிற அடியில் மேடை தான் பிஞ்சிக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. அப்படி நிறைய பேசினா கண்டிப்பாக உன் மேலே ஏதாவது வழக்கு போடுவாங்க. ரீசெண்டாக கூட ஒரு வழக்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்போ ஓவராக பேசினா அதுதாங்கிறதுக்காக நிறைய மேடை போட்டு பேசினால அவன் மேலே ஒரு குற்றம் சாட்டினாங்க. நல்ல கவனி, வார்த்தை தான் முக்கியம். அவன் மேலே ஒரு குற்றம் சாட்டினாங்க. அப்போ அந்த குற்றஞ்சாட்டுனால குற்றமே இல்லாமல் இருந்து கரைப்படியாத கரமாக இருந்தான். ஆனால் அந்த குற்றம் சாட்டினதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே போச்சு. ஓகேங்களா, வாழ்க்கையே போச்சு குற்றம் சாட்டினதுக்கப்புறம். ஓகேங்களா, சரி மீண்டும் நம்ம எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அரசாங்கம் இப்படிலாம் பண்ணிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஊழல், பெரிய ஊழல் நடந்தது. அந்த ஊழல் வந்து வெளிக்கொண்டு வரான். அது என்ன ஊழல்னா, கல்வியில ஒரு ஊழல் நடந்தது, தொடக்கல்வியில. அந்த கல்வியை ஒரு ஊழலை வந்து வெளிக்கொண்டு வந்தான். வாழ்க்கையே போச்சு. அதனால வந்து ஊழல் பண்ணா, சரி ஊழல் பண்ணதை வெளிக்கொண்டு வந்தான். இப்படி ஊழல் பண்ணதை வெளிக்கொண்டு வந்தாங்கிற தெரிஞ்ச உடனே அரசாங்கம் அவனை கைது செய்து நடவடிக்கை எடுத்துட்டு முடிவு போச்சா. திருப்பி வசனம் சொல்லவா, பார்க்காம சொல்லணும் ஆரம்பத்துல இருந்து. நமக்கு தேவை ஆர்டிகல் நம்பர் தான். நான் அந்த நம்பர் என்ன அர்த்தங்கிறத நான் சொல்லிடுறேன். சும்மா இந்த குருட்டு மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சும் படிக்கணும், அதனோட வரிசைக்காக புரிஞ்சு படிக்கணும். அப்போ கதை யாரு? ராமுவுக்கு சட்டத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாம ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வேலை வாய்ப்பில் போய் அவன் தீண்டாமை ஒழிச்சான். தீண்டாமை ஒழிச்சதுனால அவனுக்கு பட்டம் கொடுத்தாங்க. பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் ஆள் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிட்டாரு. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் பேச்சுரிமை மேடை போட்டு நிறைய பேச ஆரம்பித்தான். ஓகேங்களா, வளவலன்னு ரொம்ப பேசியிருந்தா அவன் மேலே என்ன செய்வாங்க, குற்றம் சாட்டுவாங்க. பேச்சு பேசுறதுனால அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. ஓகேங்களா, குற்றம் சாட்டினதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே போச்சு. ஓகேங்களா, வாழ்க்கையே போனது. திருப்பி நம்ம மீண்டு வரணுங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு கல்வியில் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தான். கல்வியும் ஊழலை வெளிக்கொண்டு வந்த உடனே அவனை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க. வழக்கத்தை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க. புரியுதா? நான் வருஷம் சொல்லிட்டேன். இதில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்பர் அப்படியே 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 21க்கு அப்புறம் இந்த கல்விக்கு மட்டும் 21A வரணும். சரியா? 22 போட்டுருக்காரு. அப்புறம் தான் 22. சரியா? நம்ம ஒரு ஆர்டிகல் பார்க்கலாம். நான் ஆர்டிகலை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒவ்வொரு ஆர்டிகல் என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் வந்து ஆக்சுவலாக மீனிங், இந்த ஆர்டிகலோடைய மீனிங். அப்படி என்ன அர்த்தம்? சட்டம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஒரு சட்டம் போடுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான் போடணும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அதில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு மாதிரியான சட்டம், இன்னொருக்கு ஒரு மாதிரியான சட்டம் அப்படின்னு போடக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. சார் அப்படி பார்த்தா பெண்களுக்கு ஒரு மாதிரியான சட்டம் கொடுக்குறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்குறாங்க, மைனாரிட்டி மக்கள் கொடுக்குறாங்க. அதுதான் விதிவிலக்கு. புரியுதா? அதெல்லாம் விதிவிலக்கு. ஓகே, அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் முதல் ஆர்டிகல் சமத்துவ உரிமையில். அடுத்து 15 பாகுபாடுங்கிற வார்த்தை தான் நம்ம கீவேர்டு. அது பார்க்கும்போது எதை வச்சு பாகுபாடு காமிக்கிறாரு? ஒரு அரசாங்கம் மதம், இனம், ஜாதி, பாலினம்,
பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். இதுதான் ஆர்டிகல் 15. இப்போ மதம், இனம், அப்புறம் வந்து ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதை வச்சு பாகுபாடு. இந்த மொழி இல்லை பாருங்க, இப்படி பாருங்க, மொழி இல்லை, மொழி வச்சு பாகுபாடு காட்டலாம். அப்போ மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிட அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. தடை பண்ணுது. யாராவது காட்டினா ஜாதியை வச்சு தீண்டாமை பண்ணாலோ, ஜாதியை வச்சு இந்த இடத்துல குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது பாகுபாடு காட்டினாலோ, இனத்தை வச்சு பாகுபாடு காட்டினாலோ உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்து 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அதை எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். அப்படி பண்ணுறது ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து எக்ஸப்ஷன். திருப்பி சொல்கிறோம்ல, கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது எக்ஸப்ஷன் தான் பண்ணணும். சம வாய்ப்பு அளித்தல். அடுத்து தீண்டாமையை ஒழிக்கணும். தீண்டாமைனா நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். தீண்டாமை ஒரு பெரும் பாவம், தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை குற்றம் பெரும் பாவம், ஒரு பாவ செயல், இந்த மாதிரி 3 வாரத்தை படிச்சிருப்போம். அது அடிச்சுட்டு நம்ம காலாண்டு ஒரு பெரும் பாவம், அரையாண்டு ஒரு பெரும் பாவம், முழுவாண்டு ஒரு பெரும் குற்றம், இதெல்லாம் எழுதுவோம். ஓகே. இனிமே 17 தீண்டாமை ஒழித்தல். அடுத்து 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். என்ன, விடுதலைக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு விடுதலைக்கு முன்னாடி நம்ம மக்கள் ஏகப்பட்ட பட்டத்தை பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், சர், அந்த மாதிரி பட்டம்லாம் வச்சுக்கிட்டாங்க. விடுதலைக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் பட்டம் வச்சுக்க கூடாது. பட்டம் வச்சா 2 பட்டம் தான். ஒன்று ஆர்மி, இராணுவத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், கர்னல், அந்த மாதிரி பட்டம் வச்சுக்கலாம். படிச்சிருக்கியா டாக்டர், அந்த பட்டம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வேற எந்த பட்டத்தையும் வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த ஆர்டிகல் பேசுது. சரியா? ஒரிஜினலாக பேருக்கு பின்னாடி முன்னாடி பாரத ரத்னா, பத்மஸ்ரீ கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 2வது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் 19வது ஆர்டிகலில் மொத்தம் 6 சுதந்திர உரிமை பேசுவாங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் ஏற்படுத்துவதற்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 உரிமை இருக்குது. இப்போ பேச்சுரிமை, அப்புறம் வந்து கருத்து தெரிவிக்கப்படுது, எழுத்துரிமை தான் பேச சொல்கிறாங்க. அடுத்து அமைதியான முறையில் கூட்டம் கூடலாமா, ஒரு இடத்துல போராட்டம் பண்ணனா அடாவடியாக போராட்டம் பண்ணக்கூடாது, அமைதியான முறையில் போராட்டம் பண்ணலாம். சங்கம் அமைக்கலாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, இந்த லா அடிப்படையில் தான். ஓகேங்களா, பண்ணலாம். ஓகே. அடுத்து 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா, அதாவது ஒரு நபரை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை கொடுக்கறதுல இருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஓகே. அதாவது ஒரே குற்றம், ஒருத்தன் ஒரு கொலை தான் பண்ணியிருப்பான், அவனுக்கு 7 வருஷம் தான் தண்டனை. ஆனால் ஜட்ஜி கோவப்பட்டு 14 வருஷம் தண்டனை. அதாவது சரியா உதாரணத்தோட சொல்லிட்டேன். அடுத்த 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு மற்றும் பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்க்கைக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை பற்றி பேசுது. அது 21. அப்போ என்னது, நீங்கள் சூசைடு அட்டன் பண்ணீங்கன்னா, யாராவது அட்டம் பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எவனா டவர் மேலே ஏறி உட்காந்து நான் குதிக்க போகிறேன், என் காதலி வரமாட்டேங்கிறா, என் வீட்டில் விரட்டி விட்டாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, உன் உயிரை எடுப்பதற்கு உனக்கே உரிமை கிடையாது. யாராவது நீங்கள் சூசைட் பண்ண போகிறேன்னு பண்ணாலே உன் மேலே கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுதான் இங்கே என்னது, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உரிமை. அடுத்த 21 இது ரீசெண்டாக புதுசாக சேர்த்தாங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிகல் புதுசாக சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஏ அப்படின்னு வரும். சரியா? தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகேங்களா, 86வது அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துருப்பாங்க இந்த தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 ஏ. 22 சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்பு காவல் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. இது கைது செய்வதற்கானதான். பிரியர் நோட்டீஸ் இல்லாமல் கைது பண்ணக்கூடாது. கைது பண்ணி 24 மணி நேரத்துக்கு தான் ஜட்ஜு கிட்ட சரண்டர் பண்ணணும். இதை பற்றி பேசுறது தான் அது 22. சரியா? அப்போ 14 இருந்து 22 வரைக்கும் படிச்சுட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அந்த இமேஜ்லேயே காமிச்சிருக்காங்க பாருங்க. குழந்தைய வேலை பார்க்கக்கூடாது, அதுதான். 23 கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இந்த எல்லா விஷயமுமே நம்ம சுரண்டலுக்கு எதிரான உரிமையாக பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ சுரண்டல்னா ஒருத்தரை ரொம்ப வேலை வாங்குறது, கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, அடிச்சு நொறுக்கி கட்டாயப்படுத்தி வேலை. கொத்தடிமை வார்த்தை கேள்விப்பட்டு, பரதேசி படம் பார்த்துருக்கல, நம்ம அதர்வா அடிச்சிருப்பாரு பரதேசி படம், அந்த மாதிரி படத்தை பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த ஆர்டிகல். அடுத்து 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். தொழிற்சாலையிலையும் ஆபத்தான இடத்துல வந்து இந்த
வேற என்ன தீப்பெட்டி தொழிற்சாலை, வெடிமண் தொழிற்சாலை, அதெல்லாம் குழந்தைய வேலை பார்க்க வைக்கக்கூடாது. அதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 24. சரியா? இப்போ இந்த 2 ஆர்டிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தங்களுக்கு எதிரான உரிமை, வேலை, குழந்தையை பற்றி பேசுது. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேடா? அடுத்து 25 28 வரைக்கும் 4 ஆர்டிகளும் நம்மளுடைய சமய சார்பை பற்றி பேசுது. ஓகேடா? 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது. இந்தியாவில் இருக்கன்னா நீ எந்த மதத்தினாலும் ஏற்றுக்கலாம். ஓகேவா? எந்த மதத்தினாலும் பின்பற்றலாம், எந்த சாமியினாலும் வழிபடலாம், உரிமை இருக்குது. ஓகேவா? நீ ஹிந்துவாக இருந்தால் கடைசிக்கு ஹிந்துவாக தான் இருக்கணும், முஸ்லீமாக தான் இருக்கணும், அப்படி உரிமை கிடையாது. நம்ம ஊரில் யுவன் சங்கர் ராஜா இருக்காருல்ல, மதம் மாறினார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதெல்லாம் இந்த ஆட்சியில் பயன்படுத்தி தான். ஓகேங்களா? யுவன் சங்கர் ராஜா வந்து மதம் மாறி இருப்பார். ஓகே, அப்போது பரப்பவும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உள்ளது. அடுத்து 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. உன்னுடைய ரிலிஜியஸ் சம்பந்தமான விஷயங்களை நீங்களே நிர்வாகம் பண்ணலாம், அதுக்கான உரிமை. அடுத்து 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். ஓகேங்களா? அதாவது வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதாவது நீ எந்த ஒரு மதத்தை பரப்புனாலும் அதுக்கு டேக்ஸ் கிடையாது, நோ டேக்ஸ். ஓகேங்களா? அடுத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது ஒரு சில நிறுவனங்கள், அதாவது ஒரு சில மதம் சார்ந்த கல்வி நிறுவனம் இருக்கும், கிறிஸ்டின் ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல் தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் பண்ணக்கூடிய போதனைகளை மற்ற மதத்தினர் வழிபடாமல் இருக்கலாம், அதுக்கான உரிமை தான் 28. ஓகேங்களா? 29 மைனாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சிறுபான்மையினருக்கான எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. 30 சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதுதான் மைனாரிட்டி பீப்புள் தான், கிறிஸ்டினு முஸ்லீம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் ஸ்கூல்ஸ் நடத்துவாங்கல்ல, அந்த இதை பற்றி தான் பேசுது. ஓகேங்களா? எனிவே இதுதான் வந்து ஆர்டிகல் 30 வரைக்கும். 31 ஆர்டிகல் டெலிட் பண்ணப்பட்டு விட்டது. ஓகேவா? கிடையாது, டேரெக்டாக எது வந்துடணும், 32வது வந்துடணும். 32 நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி பெருசாக. தனிப்பட்ட அடிப்படை உரிமையை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி பெரும் உரிமை, இதுதான். ஓகேங்களா? ரைட்டா? அப்போ மொத்தம் 6 உரிமைகளை பார்த்துருக்கோம். அதில் முதல் ஒரு 8 உரிமைகள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஷார்ட்கட் படிச்சிருக்கோம், மீதியை தான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நான் சொன்னது இருக்கு பாருங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்த அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 44வது அமெண்ட்மெண்ட் 1978 இருக்கும்போது தான் ஆர்டிகல் 31 டெலிட் பண்ணியிருக்காங்க. அது ஆர்டிகல் 31 என்ன, சொத்துரிமை, அதை நீக்கிட்டாங்க. இப்போ சொத்துரிமை கிடையாதா? இருக்கு. சொத்துரிமை எதில் கொண்டு வச்சிருக்காங்க, ஆர்டிகல் 307 கொண்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12ல் 307 கீழ் சட்ட உரிமையாக, அடிப்படை உரிமை கிடையாது சொத்துரிமை, இதுக்கப்புறம் சட்ட உரிமையாக வச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ அடிப்படை உரிமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடிப்படை உரிமைக்கு இங்கே எது பார்க்கலாம். அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. திருப்பி சொல்லிட்டு பாருங்க. அதாவது நீங்க படிச்சுட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் 3 வகையான அவசர காலநிலை இருக்குது. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. இதுல அது 352 தேசிய நெருக்கடி நிலை. அந்த தேசிய நெருக்கடி நிலை குடியரசுத் தலைவர் கொண்டு வந்தாங்கன்னா, அறிவிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 19 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ராமுவுக்கு சட்டத்தின் அடிப்படை பத்திரிகை நான் சொல்லி பார்க்குறேன். 19 ஞாபகம் சொல்லி பார்க்குற பாருங்க. ராமுவுக்கு சட்டத்தின் அடிப்படையில் பாகுபாடு கட்டாம வேலை வாய்ப்பு பண்ணாங்க. 14, 15, 16. ஓகேங்களா? 16 வேலை கொடுத்தாங்க. வேலை வாய்ப்புல தீண்டாமை இருந்தது, அதனால் தீண்டாமை ஒழிச்சான். ஓகேங்களா? 17. அடுத்து தீண்டாமை ஒழிச்சதுக்காக அவங்க என்ன கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க. 18 பட்டம் கொடுத்ததுக்கு ஒரு ஓவரா பேசினான். பேச்சுரிமை 19. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ஓகே, 19 பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த எந்த உரிமையும் கிடையாது. இது வந்தா இது போயிடும். ஓகேவா? 352 என்ட்ரி ஆனா 19 வெளியே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா? மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம அடிப்படை உரிமைகளை பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். அப்போ அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியமானது. மொத்தம்
7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. இது ஒரு மகா சாசனம் சொல்கிறாங்க. இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அம்பேத்கர் வந்து அது 32 பேசியிருக்காங்க. 32ல் 5 நீதி பேராணி இருக்குது. ஆர்டிகல் 14 32 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்த பாட்டு வீடியோவில் நம்ம அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடு அடிப்படை கடமை இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.